உங்கள் அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போற அந்த தேர்தல் பத்திர விவகாரம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய புயலை கிளப்புச்சு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேச்சே இல்ல. ஆனா இப்போ அந்த புயல் திரும்பியும் கிளம்பி இருக்கு. ஆமா, புயல் மழை எல்லாம் கிளம்பி இருக்க சமயத்துல அதுவும் வந்து கிளம்பி இருக்கு. என்ன அப்படின்னா, அது ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்பவே. பாஜக வந்து அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி அதுக்கப்புறம் அந்த நிறுவனங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ல திமுக, திரிணாமுல் காங்கிரஸ்னு எல்லா கட்சிகளுமே பாரபட்சம் இல்லாம பணம் வாங்கி போட்டிருந்தாங்க. இருந்தாலும் பாஜக பல்லாயிரம் கோடிகள் வாங்கினதுக்கான காரணம் வந்து இதுதான். அமலாக்கத்துறை வச்சு ஒரு நாள் ரைட் பண்றாங்க, அடுத்தே அந்த நிறுவனம் வந்து பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆமா, இது வெறும் குற்றச்சாட்டா இருக்கே, ஒரு வழக்கா போடுவோம்னு ஒருத்தர் வந்து இப்ப கிளம்பியிருக்காரு. யாரு அப்படின்னா, ஜனாதிகார சங்கர்ஷ பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்போட துணைத் தலைவர் ஆதர்ஷ் ஐயர். அவர் வந்து கர்நாடக நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு. அங்க வந்து ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வச்சு மிரட்டி எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா பணம் வாங்கியிருக்காங்க, இதுல வந்து நடவடிக்கை தேவைன்னு ஒரு வழக்கு போடுறாங்க. ஓகே, இப்ப நீதிமன்றம் அந்த இதுல வந்து நீங்க வழக்கு தொடரலாம். நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர், அவங்களுக்கு கீழே தான் வந்து அமலாக்கத்துறை எல்லாம் இருக்கு. ஸோ அவங்க மேல எஃப்ஐஆரும் போடலாம் அப்படிங்கிற உத்தரவை இன்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு வழக்குக்குள்ள சிக்கிறாங்க. இவ்வளவு வருஷமா நாங்க தான் வழக்கு போட்டுட்டு இருந்தோம், இப்ப எங்க மேலேயே வழக்கு போடுறீங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆமா, அதனால கர்நாடகா இப்ப பரபரப்பா இருக்கு. ஏற்கனவே அங்க முதல்வர் மேல ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க மத்திய நிதியமைச்சரும் அதுல சேர்ந்திருக்காங்க. முதலமைச்சர் சித்தராமையா மேல அந்த MUDA மைசூர்ல வந்து நிலம் ஒதுக்கின வழக்கு வந்து இருக்கு. அவங்களோட மனைவிக்கு வந்து மைசூர்ல ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்த வந்து அரசு வேற ஒரு திட்டத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு மாற்றா வேற ஒரு இடத்த வந்து கொடுக்குறாங்க. அந்த இடம் கொடுத்தது வந்து ஓவர் வேல்யூடா, அதிக மதிப்புள்ள நிலமா கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதா அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. அவர் முதலமைச்சரா இருக்கும்போது கொடுத்ததுனால இப்ப அவர் வந்து அந்த வழக்குல வந்து A1 சேர்த்திருக்காங்க. அவர் தான் முதல் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி லோக் ஆயுக்தா போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. சித்தராமையா என்ன சொல்றாரு, நான் எதுக்கு பதவி விலகணும்? எதிர்கட்சிகள் சொல்லுவாங்கல்ல, நீ வந்து முதலமைச்சர் பதவி விலகணும்ட்டு. நான் எதுக்கு பதவி விலகணும்? அப்ப நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, ஜே.பி. நட்டா இருக்காங்க, H.D. குமாரசாமி, இவங்க மேலாம் இப்ப வழக்கு வந்துருச்சுல, அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணட்டும், அப்புறமா நான் ரிசைன் பண்றேன் அப்படின்றாரு. ஆமா, இவங்க எல்லாம் ரிசைன் பண்ணா மோடியும் சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் பண்ணவே மாட்டாருன்னு தெரியும். அதனால மோடியை ரிசைன் பண்ணா நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக் வச்சிருக்காரு. சோ பண்ண மாட்டாருங்கிறது இப்பவே தெரியுது. இன்னொன்னு, காங்கிரஸ் தலைமையுமே அவரை நீக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் இறங்கலையாம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா இருக்காரு. இன்னொன்னு, எதிர்கட்சிகள் அதை ஜெயிச்சிட்ட மாதிரி ஆயிடும் பதவி விட்டு நீக்கிட்டாங்கிறதுனால இப்போதைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்காங்க. இருந்தாலும் லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து தீவிரமா இருந்துச்சு அப்படின்னம்னா அவர் அந்த பதவியில இருந்து இறங்க வேண்டிய சூழல் வரலாம். ஆமா, வரலாம். இல்ல சிறையில இருந்தே இவரும் வந்து கெஜ்ரிவால் மாதிரி முதல்வரா இருப்பாராங்கிறதுலாம் தெரியல. அதெல்லாம் வழக்கு போக போக தான் தெரியும். கர்நாடகால இப்படின்னா, ஆந்திரால இன்னொருத்தர் வந்து அவருக்கு ஒரு தலைவலி வந்திருக்கு, ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, சந்திரபாபு நாயுடு இந்த லட்டு விவகாரத்துல தேவையில்லாம பொய்ய பரப்பிட்டாரு மத விஷயத்துல. அதனால அதை நான் வந்து சரி பண்ற வகையில, அந்த பாவத்தை நான் நிவர்த்தி பண்ற வகையில நான் ஏழுமலையான நடந்தே வந்து பாக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயம் அறிவிச்சிருந்தாரு. ஆனா திரும்பி சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க முதல்ல ஒரு இந்து கோயிலுக்குள்ள போறீங்க அப்படின்னா நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்றத டிக்ளேர் பண்ணணும்னு ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஏன் அதை கிளப்பினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்துவ மதத்தை வந்து பின்பற்றுவார் அப்படிங்கிற தகவல் வெளியே வருது. சோ அவர் அதை அறிவிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து, ஒரு நெருக்கடியை வந்து அரசு ஏற்படுத்துது, சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்துறாரு. அதனால நான் வந்து அங்க போக போறது இல்லை அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10-12 தடவை முதலமைச்சரா இருக்கும்போது திருப்பதிக்கு போயிருக்கேன், பிரதமரையே கூட நான் கூட்டு போயிருக்கேன், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாம் கூட கூட்டு போயிருக்கேன். அப்பெல்லாம் என்னைய வந்து யாரும் எந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண சொல்லல. அப்ப நீங்க முதல்வரா இருந்தீங்க, போனீங்க, இப்ப போக கூடாதுங்கிற மாதிரி ஒரு வேணும்னே ஒரு இதை கொண்டு வராங்க. எனக்கே ஒரு முதலமைச்சரா இருந்த எனக்கே இப்படின்னா, இப்ப தலித் மக்களுக்கு எல்லாம் வந்து அந்த கோயில் எப்படிப்பட்ட பாகுபாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி
இந்த விவகாரம் ஒரு மதம் சார்ந்த ஒரு சென்டிமெண்ட்ஸுக்குள்ள இல்லாம அரசியல் சார்ந்ததா மூவ் ஆயிட்டு போறது அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ கேஸ்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து இப்போ வந்து மத பாலிடிக்ஸை நோக்கி ஆந்திரா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்த செந்தில் பாலாஜி நேத்து முதலமைச்சர் ஸ்டாலினை விமான நிலையத்துல போய் வரவேற்றாரு. பிரதமர் போய் பார்த்துட்டு வந்தார்ல டெல்லியில. வரும்போது விமான நிலையத்திலே வந்து பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. ஆமா, சுயமரியாதையில வருதா காலில் விழுந்தது. ஒரு எமோஷனல் மூமெண்டா அந்த இடத்த வந்து மாத்திருக்காங்களாம். சரி, மாத்திருக்காரு. ஆனா வந்து தளபதி கிட்ட போய் தலை டைலாக் எல்லாம் வேற போஸ்டா போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதினா திமுகவுல தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அவருக்காக. என்னன்னா, சிறையில இருக்கும் போது தனிமையில இருந்தேன். நான் வந்து அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் கம்பியை நீட்டு கண்மணியே அப்படிலாம் சொல்லல. செதுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லல. என்ன பண்ணிருக்காருன்னா, தலைவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தாராம். உங்க நினப்பாவே இருந்துச்சு தலைவரே அப்படின்னு. ஆனா என்ன நினைச்சாருங்கிறத வெளிப்படையா சொல்லல. ஆனா இவர் வந்து லைம் லைட்டுக்கு வர்றதுக்கு காரணம், இவர் கரூர்ல ஒரு பெரிய தலைக்கட்டா மாறினதுக்கு காரணம் வந்து அதிமுக, அப்புறம் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அவங்கள பத்தி ஆனா நினைச்சதா சொல்லல, போஸ்ட்ல சொல்லல. அது அந்தந்த கட்சியில இருக்கும்போது அவங்கள பத்தி நினைக்கிறது தான். ஓகே, அந்த கேப்ல இன்னொருத்தரை பத்தி நினைச்சிருக்காரு பாத்தீங்களா, இளஞ்சூரியன். அவருக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை பத்தி நினைச்சிட்டு இருந்தாரா இல்ல இளஞ்சூரியன் நினைச்சிட்டு இருந்தாரா, எப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நினைச்சிட்டு இருந்தாரா ஒன்னும் தெரியல. 471 நாள் இருந்திருக்காருல்ல. சோ டைம் இருந்திருக்கு அப்ப. சோ அதனால வந்து அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினையும் போய் பார்த்திருக்காரு. பார்த்து வந்து இந்த பதிவுகள்லாம் போட்டிருக்காரு. சரி, திமுக பத்தி பேசும்போது இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து ராணிப்பேட்டை பணப்பாக்கம் சிப்காட் இடத்துல வந்து ஒரு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. டாடா மோட்டார்ஸோட அந்த தொழிற்சாலை தான் அது. 9,000 கோடி மதிப்புல இந்த தொழிற்சாலை அமைய இருக்குது. 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. ஜாகுவார், லேண்ட் ரோவர் மாதிரியான கார்கள்லாம் அங்க தயாரிக்க போறதாகவும் டாடாவோட டைஅப்ல வந்து இந்தியாவிலேயே அந்த தயாரிப்பு நடக்க போகுது. அதை வந்து பண்ண போறாங்க. திமுக விசிக கூட்டணியில ஒரு சலசலப்பு இருந்துட்டே இருந்துச்சு. மது ஒழிப்பு மாநாடு, அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுன் பேசின விஷயங்கள் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து திரும்ப ஒரு விஷயத்த கணிச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, 2026 தேர்தல்ல திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் பிஜேபியால தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சக்தியா மாறவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து 2வது பெரிய சக்தியா விஜய் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுக வந்து ஒரு கதவு திறந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இடையில இருந்துச்சு. இப்போ 2வது சக்தியா அதிமுக கூட இல்லைங்கிற மாதிரி இந்த இதுல வந்து பேசியிருக்காரு. 2026 திமுக ஆட்சிக்கு வர்றது இருக்கட்டும், ஆனா உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பெரும்பான்மையா எந்த கட்சியும் கிடைக்காது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே ஆட்சிக்கு வர விட மாட்டீங்கன்னு போல தெரியுது. ஆமா, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து இப்படி ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர் என்ன சொல்றாரு, திருமாயினை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு. சரி, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுன்றதுக்காக இப்போ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 9ஆம் தேதி மதுரையில ஒரு போராட்டம் பண்ண போறாங்களா. அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு இதெல்லாம் வந்து சரியா பண்ணல, வாக்குறுதிகள் நிறைவேற்றல, வெளிநாட்டுல இருந்து என்னென்ன முதலீடு வாங்கிட்டு வந்தீங்கன்னு வெள்ளை அறிக்கை வெளியிடணும், இதெல்லாம் வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க. இவங்களும் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. மத்தபடி அப்படியே அமைதியாக போயிடறாங்க. இப்ப திமுக கூட்டணி கட்சியே வந்து திமுகக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், மது ஒழிப்பு மாநாடு நடத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எதிர்கட்சியே இவங்க என்ன நடத்துறாங்க அப்படிங்கறதா பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆமா, கூட்டணி கட்சியே பிரம்மாண்டமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சைலண்ட்லா தான் இருக்காரு. இப்பதான் ஏதோ சீன்ல வந்திருக்காரு. சரி, திமுக அதிமுக பத்தி பேசிட்டோம். இப்ப கொள்ளையர்களை பத்தி பேசலாம். என்னன்னா ஏடிஎம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். ஏடிஎம் கொள்ளையர்களை பிடிச்சிருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல. நாமக்கல் பகுதியில வந்து ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டு மீதி 5 பேரை பிடிச்சிருக்காங்க. அவங்கள பிடிச்சி விசாரிச்சதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து நாங்க எஸ்பிஐ ஏடிஎம் மட்டும்தான் கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொல்லி குறியா இருந்திருக்காங்க. எங்க எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கோ அதை தேடி தேடி அப்படியே தூக்கி அந்த கண்டெய்னர்ல வச்சு தூக்கி போயிட்டே இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு போல இருக்கு. ஆமா, எஸ்பிஐ வந்து உச்சநீதிமன்றத்தெல்லாம் திட்டு வாங்கியிருந்தாங்க, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது அந்த செய்தி எல்லாம் பாத்துருப்பாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல டேட்டா இல்லன்றாங்க. இந்த ஏடிஎம் தான் கரெக்டா இருக்கும். இவங்க எதுக்கும் டேட்டா இருக்காது. இன்னொன்னு லஞ்ச் டைம்ல இவங்க போகும்போது எதுவும் போயிட்டாங்களான்னு தெரியல. கோவத்துல இப்ப அந்த கொள்ளையர்களை இப்ப புடிச்சிட்டாங்க. புடிச்சது இல்லைன்னா 5 பேரை புடிச்சிருக்காங்களே. இந்த மாதிரி 5-6 பேரா வந்து குழுவா பிரிச்சு விட்டுட்டு
இந்த மாதிரி பல இடங்கள்லயும் போய் கொள்ளை சம்பவம் நடக்கிற ஒரு பெரிய கும்பல் தான் இது அப்படிங்கிற ஒரு சின்ன லீடும் கிடைச்சிருக்கான். 70 பேர் வரையும் இந்த கும்பல்ல இருக்கலாம். இந்த கும்பலோட தலைவன் யாரு அப்படின்லாம் தேடுற பணியில தான் தமிழ்நாடு காவல்துறை இறங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பார்ப்போம். தமிழ் மொழிக்கும் தமிழர்களுடைய அந்த பண்பாட்டுக்கும் சான்றா அமைஞ்சிருக்கிறது வந்து கீழடி. அந்த கீழடிக்கு வந்து இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதாவது உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருது கொடுத்துட்டு இருக்காங்க. பாரம்பரிய சின்னம் மிக்க கிராமங்களா தேர்ந்தெடுத்து விருது கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவிலேயே வந்து சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலம் மிக்க ஒரு கிராமம் அப்படின்ற விருதை வந்து கீழடிக்கு வந்து கிடைச்சிருக்கு. மத்திய அரசு கொடுத்துருக்காங்க, கீழடிக்கு கொடுக்குறாங்க. ஓகே, கொடுத்துருக்காங்க. சரி, கீழடி கண்டிப்பா தமிழர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மியூசியமாவே வச்சிருக்காங்க. ஸோ பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். அருமையா வந்து அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணி முன்னாடி வந்து பொது வெளியில அப்படியே வந்து அகழாய்வு நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து மியூசியம் மாதிரி செட் பண்ணி அழகா அந்த கட்டிடங்களும் அழகா இருக்கு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. குழந்தைகளோட போனா நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு காட்டாங்குளத்தூர் பகுதியில மாணவர்கள் தங்கியிருக்க விடுதியெல்லாம் போய் போலீஸ் சோதனை எல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி கோவையில வந்து நிறைய கல்லூரிகள் இருக்கு. ஸோ அந்த கல்லூரிகளை சுத்தி உள்ள வெளியில அந்த வீடு எடுத்து தங்கியிருக்க மாணவர்கள், அந்த வீடுகள், அதே மாதிரி விடுதிகள், இதெல்லாம் போய் போலீஸ் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அங்க வந்து போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்குங்கிற தகவல் கிடைச்சதுனால அந்த சோதனை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பகுதியிலுமே சோதனை நடத்தினா கண்டிப்பா அதை தடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்துல வந்து இன்னும் வேகமா காவல்துறை செயல்படணும். கரெக்ட். நீ கோவைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பாட்டி, அவங்களுக்கு 110 வயதுல வந்து அவங்க காலமாகி இருக்காங்க. இயற்கை விவசாயியா வந்து வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கையில வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க. ஸோ தமிழ்நாடு அரசும் வந்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ உடல்நிலை காரணமாக வயது மூப்பு 110 வயசாச்சுல, இவ்வளவு நாள் வந்து அவங்களே வந்து சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. பல்லுகள் முதற்கொண்டு எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியமா அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ வயது மூப்பு காலமா வந்து காலமாகி இருக்கிறது ஒரு பெரிய வருத்தமான செய்தியா வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இங்க முதலமைச்சர் வந்து எங்க வீட்டுல ஒருத்தர் காலமானா எப்படி ஒரு இழப்பு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இழப்புன்னு சொல்லியிருக்காரு. பிரதமரும் வந்து அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட அந்த ரத்த வெறி அடங்கவே இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியா காசா மேல போர் நடத்திட்டு இருந்தவங்க இப்ப லெபனான் மேல போர் நடத்தி அங்கேயும் வந்து நிறைய அப்பாவிகளை வந்து கொண்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க உள்ள அந்த லெபனான்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஹிஸ்புல்லா அமைப்போட முக்கிய புள்ளிகள் எல்லாரையுமே நாங்க வந்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப இஸ்ரேல் ராணுவம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அவரும் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை இஸ்ரேல் ராணுவம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஹிஸ்புல்லா தரப்புல இந்த செய்தி வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தலை. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதே தெரியல. ஏன்னா அங்கே வந்து சக்தி வாய்ந்த குண்டுகளை வந்து போட்டிருக்காங்க, ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான கொடூரமான விஷயத்தை தான் இஸ்ரேல் வந்து மனசாட்சியே இல்லாமல் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. போர்ன்றது வந்து அந்த இரண்டு தரப்புக்கு இடையில வச்சிருந்தா கூட அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களும் அதுல பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டானியோ கிட்டர்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் லெபனானை தாண்டியும் நீள போகுது, அதுக்கான எச்சரிக்கையை வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன், இது நல்லது கிடையாது, இந்த போர் இப்பயே நிறுத்தப்படணும், அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியா வந்து உதவிகள் போய் சேரணும், மருத்துவ உதவியிலேருந்து உணவுலேருந்து எல்லாமே போய் சேரணும், உடனடியா போரை நிறுத்தணும்னு சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் நெத்தன்யாகு நீ சொன்ன மாதிரி நிறுத்துற மாதிரி தெரியல, ஈரான் வரைக்கும் எங்களால வந்து தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ இது இன்னொரு பெரிய போரா எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னம்னா உலகம் முழுக்க அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம தெரிய வருது. கண்டிப்பா. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதற்றம் ஏற்பட்டால் அது உலக நாடுகளை கண்டிப்பா பாதிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, யூரோப்பியன் யூனியன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் எந்த சக்தி அமெரிக்கா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளால கூட நெதன்யாகுவை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அதிர்ச்சி அளிக்கிற ஒரு விஷயம். எப்படி அவர் தொடர்ச்சியா அப்படி பண்ணிட்டே இருக்காரு, இதெல்லாம் உடனடியாக கைவிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐநால போய் பேசுறதுக்காக ஐநா பொதுச்சபையில போய் பேசுறதுக்காக போன டைம்ல பல நாடுகளோட தூதர்களும் எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ உலக நாடுகள்ல நெதன்யாகுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இல்லாம மாறிட்டு இருக்கு. ஆனா என்ன எனக்கு வந்து உயிர்களை பழி வாங்கணும், இதுதான் வந்து என்னோட கொள்கைங்கிற மாதிரியே நெதன்யாகு ஒரு அரசியல் போக்கு கடைபிடிக்கிறாரு. யாராவது ஒருத்தர் வந்து தடுத்து நிறுத்தணும், இதை எந்த நாடாவது முன் வந்து. கண்டிப்பா.
பேங்க் மேனேஜர் சொல்றாரு, ஜாயிண்ட் அக்கவுண்ட் கேக்குறீங்களே, யார் கூட ஜாயின் பண்ணணும்? புவர் மீ, பேங்க்ல யார் அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருக்கோ அதுல ஜாயின் பண்ணி விடுங்க சார். ஆர்டிஸ்ட் டு த கோர், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ரைட் விங், லெஃப்ட் விங், அம்பேத்கர் ரைட்னு பவன் கல்யாண் எல்லா கெட்டப்பும் போட்டிருக்காரு அரசியல்ல. வீட்டுல சும்மா விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய காசு கொடுத்து பிளே ஸ்கூல்ல சேர்த்து விளையாட வைக்கிறீங்களே. யார் சார் நீங்கெல்லாம்? அண்ணா எஸ்பி ஏடிஎம் எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்க? கண்டெய்னர்ல ஏத்திட்டு போறதுக்கு தான். ஏது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வருண், விருது கொடுக்குறியா இல்ல இடி ரைடு விடுவா? இடி ரைடு யார் அனுப்புவாங்களோ அவங்களுக்கே கொடுத்துடலாம். சரி, அதுக்கு முன்னாடி அந்த இலங்கையில ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, அத சொல்லிடுவோமா? என்னன்னா, நம்ம இலங்கைக்கு வந்து சிபியும் நியாசும் போயிருந்தாங்க இல்லையா, அங்க ஒரு அற்புதமான டாக்குமெண்ட்ரி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னா, அங்க இலங்கையில இருக்கிற மலைவாழ் தமிழர்களுடைய நிலைமை, வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கு, போர்னால அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரமா முன்னேறிச்சா இல்லையா, இப்ப என்ன சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நம்ம விகடன் டிவி சேனல்ல வந்து வந்திருக்கோம். அந்த லிங்கை வந்து கமெண்ட்ஸ்ல கொடுக்குறோம், கண்டிப்பா பாருங்க. சரி, இப்ப விருதுக்கு வந்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இடி ரைடு அனுப்பிட்டு இருந்தாங்கல்ல நிர்மலா சீதாராமன், மத்திய நிதியமைச்சர். அவங்களுக்கும் பாஜகவோட தேசிய தலைவர் ஜேபி நட்டா, அவங்க வந்து ஜேபி நட்டா மத்திய அமைச்சர் ஆனாலும் அவர் தான் வந்து தலைவரா இருக்காரு. சோ இவங்க 2 பேர் மேலதான் வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டாங்க தேர்தல் பத்திரத்துல புகார் வந்திருக்கு. ஆமா, சோ நம்ம விருது கொடுக்கலாம், அவங்க கோச்சிக்க போறாங்க. கண்டிப்பா கோச்சுவாங்க. அதனால மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படிங்கிற அவார்டை இவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு ஓகே, கிளம்பிடுவோம். நன்றி. உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.